ரவா கோதுமை மாவெல்லாம் வச்சு சூப்பரான ஒரு அப்பம் ரெசிபி பார்க்க போகிறோம். இது செய்யறது ரொம்ப 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 ஈஸி, டக்குன்னு செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இந்த அப்பம் பண்ணுறதுக்கு 1 கப்பு ரவா எடுத்துருக்குறேன். நீங்கள் வறுத்த ரவா வறுக்காத ரவா எது வேணாலும் எடுத்துக்கலாம். அதே கப் அளவுக்கு காய்ச்சின பால் சேர்த்துக்கணும். இதை மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுருங்க. ரவா ஊறினா தான் சாஃப்டாக இருக்கும். மூடி வச்சு ஊற வச்சிடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ரவாவும் பாருங்கள் நல்லா ஊறி இருக்கு. எவ்வளோ சாஃப்டாக ஊறி வந்திருக்கு பாருங்க. இப்போ இந்த ரவாவை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இந்த பவுலில் கொஞ்சமாக தண்ணி கலந்து ஊற்றிக்கலாம். அப்போ தான் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எந்த அளவுக்கு ரவா எடுத்தீங்களோ அந்த அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்குங்க. இதை மூடி போட்டு மிக்சியில் ஒரு சுற்றிட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்தாச்சு. இதில் இப்போ 2 ஸ்பூன் கோதுமை மாவு போட்டுக்கலாம். கூடவே 2 ஸ்பூன் அரிசி மாவு, 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் போட்டுக்கலாம். பவுடரா இல்லைன்னா முழு ஏலக்காவா 2 போட்டுக்குங்க. ஒரு பிஞ்சு மட்டும் உப்பு சேர்த்துக்குங்க. அப்போ தான் டேஸ்ட்டு தூக்கலாக இருக்கும். இதையும் மிக்சியில் ஒரு சுற்றிட்டு வந்துடலாம். பாருங்கள், அரைச்சாச்சு. இது ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம். உங்கள்கிட்ட பேக்கிங் சோடா இருந்துச்சுன்னா ஒரு பிஞ்சு சேர்த்துக்கலாம். அப்படி சேர்க்கும்போது அப்பம் இன்னும் சாஃப்டாக வரும். உங்களுக்கு மாவு வந்து இந்த பதத்துக்கு இருக்கணும், தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். இல்லைன்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணியோ பாலோ சேர்த்துக்குங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுப்பில் பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்தது இது மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடி எடுத்து எண்ணெயில் போட்டு ஹீட் பண்ணிக்கணும். இந்த மூடி வந்து 2 நிமிஷத்துக்கு நல்லா ஹீட் ஆகணும். அதுக்குள்ளே இந்த மாவை ஒரு டம்ளரில் ஊற்றி வச்சுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ இந்த தட்டு ஹீட் ஆகிடுச்சு. இப்போ மூடியை எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்து எண்ணெயை ஃபில்டர் பண்ணிவிட்டு கொஞ்சம் எண்ணெயை மட்டும் மூடியில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம டம்ளரில் எடுத்து வச்சுருந்த மாவை பாதி மூடி அளவுக்கு மட்டும் ஊற்றி அப்படியே பொறுமையாக இந்த மூடியை எண்ணெய்க்குள்ளே இறக்கிடுங்க. கொஞ்ச நேரத்தில் இந்த அப்பம் வெந்து மூடியை விட்டு தனியாக உப்பி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி அழகாக உப்பி வருதுன்னு. நல்லா கோல்டன் கலருக்கு வெந்த பிறகு நம்ம எடுத்து தட்டில் வச்சிடலாம். இதே மாதிரி எல்லா அப்பத்தையும் சுட்டு எடுத்துக்கணும். மூடியில் எப்போவுமே கொஞ்சமாக எண்ணெய் வச்சுக்கோங்க. அப்போ தான் அப்பத்தோட அடிப்பகுதியும் நல்லா வேகும். வெந்த பிறகு தானாக தட்டை விட்டு வெளியில் வந்துடும். ஒருவேளை உங்களுக்கு வரல ஒட்டிக்கிச்சுன்னா ஒரு ஸ்பூனையோ கரண்டியோ வச்சு நீவி விட்டிங்கன்னா அழகாக வந்துடும். கையில் எண்ணெய் பட்டுறாமல் பார்த்து பண்ணுங்க. அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரவா அப்பம் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.